திருத்தணி அருகே பொத்தட்டூர்பேட்டை பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் 2 மகன்கள் 1 மகள் ஆகியோர் கொடுமைப்படுத்துவதாக 70 வயது மூதாட்டி கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகே உள்ள பொத்தட்டூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை கிருஷ்ணவேணி தம்பதியருக்கு சீனு, ஆனந்தன் என்ற 2 மகன்களும் லக்ஷ்மி என்ற 1 மகளும் உள்ளனர். கணவர் அண்ணாமலை உயிரிழந்துவிட்ட நிலையில் திருமணம் ஆன 3 பேரும் சாப்பாடு போடாமல் கை கால்களை உடைத்து சித்திரவதை செய்வதாக மூதாட்டி கிருஷ்ணவேணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வீட்டை விட்டு துரத்திவிட்டதால் வாழ்வதற்கு வழி இல்லாமல் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் முதல் அனைத்து அதிகாரிகளுக்கும் புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தனது பெயரில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை அபகரித்துக் கொள்ள முயற்சிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்து திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழியிடம் மனு அளித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மூதாட்டியிடம் கூறியுள்ளார். எவ்வளோ பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு நான் சிஎம் கிட்ட கொத்தேன். அந்த சிஎம் எடுக்கணும், என் நடவடிக்கை எடுக்கணும். காலு கை மொத்தம் என்னை உதறாங்க. எனக்கு ஆதரவு கொடுக்கணும். எனக்கு என் பொண்ணு புள்ள 3 பேருமே ஒன்றா சேர்ந்துக்கணும். என்னை சித்திரவாதி பண்ணுறாங்கம்மா, நீங்கள் எடுக்கணும்மா. எதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க? எதுக்காக என்ன கேட்குறாங்கம்மா? சொத்து கையெழுத்து போடுன்னு சொத்து கேட்குறாங்கம்மா. அந்த சொத்தோட மதிப்பு எவ்வளோ? ஒரு கோடி போகுமா.